சத்யநாராயண விரத மகிமையில மொத்தம் 5 அத்தியாயம் இருக்கு. அதில் ஒவ்வொரு அத்தியாயத்துக்கும் ஒவ்வொரு நைவேத்தியம் நாங்கள் செஞ்சு சுவாமியை ஆராதனை பண்ணுவோம். இப்போ முதலாவது அத்தியாயம். ஒரு சமயம் நைமிசாரண்யம் என்னும் புண்ணிய பூமியில் ஒரு யாகம் துவங்கியது. அதில் பல ரிஷிகளும் முனிவர்களும் பங்கேற்றனர். மகா தபஸ்வியுமான மேதையுமான சூத பௌராணிகரும் அந்த யாகத்தில் கலந்து கொண்டார். அங்கு வந்திருந்த சௌனகாதி மகரிஷிகள் சூத பௌராணிகரிடம் பூலோகத்தில் உள்ள மானிடர்கள் சகல சௌபாகியத்துடன் குலம் தழைத்து இறுதியில் பரமபதம் அடையும் வழிமுறையை யாது என்று கேட்டனர். அதற்கு சூத பௌராணிகர், நீங்கள் மிக உபயோகமான கேள்வியை கேட்டீர்கள் என்று அவர்களை பாராட்டினார். ஒரு சமயம் நாரத முனிவரும் ஸ்ரீமன் நாராயணரிடம் கேட்ட கேள்வியே இது. அதற்கு பகவான் ஒரு உன்னதமான அரிய விரதத்தை பற்றி நாரதருக்கு கூறினார். அந்த விரதத்தை பற்றி நான் உங்களுக்கு இப்பொழுது விளக்குகிறேன் என்று கூறலானார். நாரதர் ஒரு சமயம் பூலோகத்திற்கு வந்தபோது அங்கு மனிதன் காமம், கோபம், குரோதம் போன்ற அபிலாஷையின் பிடியில் சிக்கி மீண்டும் மீண்டும் பிறவிகள் எடுத்து வறுமையில் துன்புறுவதைக் கண்டு இவர்கள் துன்பம் தீர என்ன வழி என்று விஷ்ணு லோகம் சென்று ஸ்ரீமன் நாராயணனிடம் கேட்டார். அதற்கு பகவான், உன்னிடம் உள்ள அன்பால் சத்யநாராயண விரதம் என்ற உன்னதமான ஒரு விரதத்தை பற்றி கூறுகிறேன் கேள் என்றார். பௌர்ணமி தினத்தன்று பிரதோஷ காலத்தில் உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் வித்துவம் அறிந்த அந்தனரை கொண்டு சத்யநாராயண விரதத்தை பக்தியுடன் செய்ய வேண்டும். அன்று தம்மால் முடிந்த அளவு பக்ஷணங்கள், பழங்கள் போன்ற நிவேதனங்களை செய்து அந்தனரிடம் விரத மகிமைகளை கேட்டு அவருக்கு முடிந்த அளவு தட்சணைகள், பிரசாதங்கள் கொடுத்து முடிந்த அளவு அனைவருக்கும் அன்னதானம் செய்ய வேண்டும். இப்படி பக்த ஸ்ரத்தையுடன் ஸ்ரீ சத்யநாராயண விரதத்தை அனுஷ்டிப்பதால் அவர்கள் சகல ஐஸ்வர்யமும் க்ஷேமங்களும் பெறுவார்கள். குலம் விளங்கும், தீராத சங்கடங்கள் தீரும் என்றும் இக்கலியுகத்தில் பிரத்யக்ஷ பலனை அளிக்க விரதம் இது என்றும் கூறினார். இதை கேட்டு மகிழ்ந்த அனைவரும் சத்யநாராயண விரதத்தை பற்றி கூறினீர்கள். அந்த விரதத்தை மேற்கொண்டு பலனடைந்தவர்களை பற்றி கூறுமாறு கேட்டார்கள். முதல் அத்தியாயம் முடிஞ்சிடுச்சு.